மற்ற நேரத்துலலாம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க இந்த கதிர்குட்டி. ஆனால் காலையில் நான் சமையல் பண்ணிகிட்ருப்பேன், ஹஸ்பண்ட் அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருப்பாரு. அந்த டைமில் தான் தூக்கியே வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பிடிப்பான். ஸோ அப்படியே அவங்க அப்பா கொஞ்சம் நேரம், நான் கொஞ்சம் நேரம் மேனேஜ் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். சமையல் முடிச்சுட்டு வீட்டு வேலைலாம் முடிச்சிட்டோன்னா நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடுவேன். அதுக்கப்புறம் கதிர்குட்டியை பார்த்துக்கிறது மட்டும்தானே பெரிய வேலை. கதிர்குட்டியை எப்படி குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. நானே தாங்க குளிக்க வைப்பேன். ஸோ கால் மேலே போட்டு அப்படியே அவனை குளிக்க வச்சுருவேன். ஊரில் இருக்கும்போதே அதுக்கு நான் கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டேன். அதனால் இப்போ வந்து தனியாக மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ வின்டர்ன்றதுனால பயங்கரமாக அவனுக்கு ட்ரை ஸ்கின் ஆகுதுங்க. இது வரைக்கும் நான் அவனுக்கு எந்த லோஷன் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ தான் வந்து செபாமெட்லேருந்து பாடி லோஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அவனை வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்க அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க ஃபேஸ் பவுடர்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் பர் டாக்டர் அட்வைஸ் யூஸ் பண்ண வேணான்னு தான் சொன்னாங்க. ஸ்டார்டிங்கில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரேங்க. சும்மா லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். கதிர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் போயிட்டு வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவேன். இப்போ அதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனக்கு வந்து நானே இதெல்லாம் வாங்கினா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் இப்போ மோஸ்ட்லி பிக் பாஸ்கெட்டில் தாங்க ஆர்டர் போட்டுக்கிறது. நேற்று வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன், ஃப்ரைடே இல்லையா. ஸோ ஃப்ரைடே ஒர்க் எல்லாமே வந்து நேற்றே முடிச்சிட்டேன். காலையில் எழுந்து அப்படியே சூப்பராக பூஜையும் முடிச்சாச்சுங்க.